நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க? கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். ரொம்ப பிடித்த விருந்தினர்னு சொல்லுவேன் எங்களுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இதோட நீங்க சிறுத்தை கருத்துன்னு வெளில சொல்லாதீங்க. ஆமா, பூனைன்னு சொன்னா கூட பூனைக்கு கூட கொஞ்சம் ஒரு இது இருக்கும். அதால பொறுக்கி கும்பல். உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி பேடா கும்பல். வெறும் பொறுக்கி கும்பல்னு சொன்னா நல்லா இருக்கு. ஒரு அடைமொழி இருக்குல்ல, கட்ட பஞ்சாயத்து பொறுக்கி கும்பல் அப்படின்னு. சார் இவனுக்கு எங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணா நீங்க நினைக்கிறீங்க? போய் ஒரு வன்னியரை போய் மிரட்டுவேனே, ஒரு சேவரை மிரட்டுவியா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். சும்மா 10 பேரை தண்ணி கிண்ணிய போட்டு ஒரு சேஷனே ஒரு 10 பேர் நிப்பீங்க. குடிச்சட்டிக்கு காசு கொடுக்க வக்கில்ல, நீங்க எல்லாம் ரவுடிய. அது எவ்வளவு அப்பாவி இருக்கு, எவ்வளவு நல்லவங்க. ஆமா சார், அடிச்சா கூட அழ முடியாத ஜனங்க இருக்காங்க சார். இவனுங்கள எஸ்சி பறையனால அப்படின்ற நிலைக்கு சமூகம், ஒட்டுமொத்த சமூகம் நினைக்குதுன்னா அதுக்கு மூல முதற் காரணம் இவனுங்க தான் சார். டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ஓப்பனாவே சொல்றாங்க, உங்களை பார்த்த இடத்துல எல்லாம் தாக்க வேண்டும் அப்படின்னு ஓப்பனாவே பேசுறாங்க. இது வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன் பதிவுகள். கவனமா இருக்கணும். பல பேர் பறையருங்கிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம். செருப்ப கழட்டி அடிங்க அந்த நாய்களை. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? அதுவும் டிஜிபி ஆபீஸ் வெளியில இத்தனை போலீஸ் அங்க இருக்கும். ஏன் வந்து போலீஸ் யாரும் தடுக்கல? அதான் எனக்கு புரியல. ஏன்னா நான் அந்த காட்சிகளை பார்த்தேன். அதுல ஒரு போலீஸ் நிக்கிறாரு நடுவுல. அவர் எதுக்காக நிக்கிறாருன்னு தெரியல. ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிக்கிறாரு. யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி சார். இன்னைக்கு காலையில் 8:02க்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்களாம். பதிவு போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னாக்க, ஏர்போர்ட் மூர்த்தி வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். அவருக்கு சிறப்பான மரியாதையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விசிகா சகோதரர்கள் கொடுப்பார்கள் என்று நம்புவோம். எனது வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது எப்படின்னா கருணாநிதி தனம்னு சொல்லுவோம். கருணாநிதி இப்படிதான். ஏன்னா உடன்பிறப்பே உளுத்தம்பிறப்பே அப்படின்னு போட்டு ஆயுதம் ஏந்தி வா, இது பேரணிக்கு. அந்த ஆயுதம் ஏந்தி வா அப்படின்றதுக்கு பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா அறிவாயுதம் அப்படின்னு போடுவார். இது என்னன்னா உருட்டுக்கட்டையே எடுத்துட்டு வான்றது அர்த்தம். இன்னும் 1 hour ஆகுமா? இல்லடா, இன்னும் 10-15 நிமிஷம். என்னடா சொல்ற? இன்னும் 1 hour ஆகுமா? புரிஞ்சிருச்சு, 1 hour ஆக்கிடுறோம். 1 hour ஆகுமா? எல்லா மீடியாக்களும் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார், அவர் ஓடினார், தப்பித்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து எகிரி ஓடினார். நம்ம தான் பாக்குறோமே, அங்க ஓடினது அவனுக்கு தானே. இதுல வேற திமிரி ஏழு அத்துமீறு திரும்பி படு காட்டு. உங்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லாத, அதாவது எவனுக்கோ கொடுக்குறாங்க பாதுகாப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியாளர்ன்ற பேர்ல எல்லாம் சுத்திட்டு இருக்க பொறுக்கி பேசுறவங்களுக்குலாம் வந்து இங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. திமுகவுக்கு டாபர் வேலை செய்யணும், திராவிடத்துக்கு டாபர் வேலை செய்யணும். செஞ்சோம்னா எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவாங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. அவனை பர்மனன்ட் பண்ணாத, பர்மனன்ட் பண்ணா அவன் பிள்ளையும் அதே வேலையை தான் செய்வான். அதே வேலையை செய்வான். எப்படி உனக்கு தெரியும்? உங்க அப்பா மாடு மேய்ச்சிருந்தாரு. ஓ ஃபேமிலிய பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க அப்பா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட், உங்க அம்மா காஞ்சிபுரம் மார்க்கெட்ல பிளேடு போட்டாங்க. என்னமா ராயல் ஃபேமிலி மாதிரி பேசுறீங்க? அப்போ உன் தந்தை நினைச்சிருப்பார்ல, சி நம்ம தான் அந்த ஊர் மாடு மேய்க்கிறோம், நம்ம புள்ள மேய்க்கக்கூடாது, மாடு மேய்க்கக்கூடாதுன்னு வைத்தியம் வாயும் கட்டி உன்னை படிக்க வச்சிருப்பார்ல. அந்த மாதிரி தானே துப்புரவு தொழிலாளர். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? நான் இதுவரை சத்தியமா இன்றைய காலையிலிருந்து தான் திருமாவளின் அந்தரங்கங்களை பேச ஆரம்பித்திருக்கிறேன்.
நான் கவிதாவை கையை பிடிச்சி இழுக்கவே இல்லை. கவிதாவை நான் டெல்லிக்கு கூட்டின்னு போகவே இல்லை. கவிதா கூட நான் இருக்கவே இல்லை. அந்த புள்ள போய் சொல்றான். சொல்லு. அதுதான் அவர் போனாரே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. யாரு? நம்ம வன்னியரசு தலைவர் பேசல, புரோக்கர்ஸ் தானே பேசியிருப்பாங்க. திருமாவளவன் 2 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து டெல்லியில சந்திக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. சட்டப்படி என் கணவரை விவாகரத்து செய்த பிறகு என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய திருமா பின்னர் திருமணம் செய்து கொள்ள மறுத்து ஏமாற்றி விட்டதாக புகார் கொடுத்தார். இப்ப கேக்குறேன், கவிதாவை நீ வச்சு இருந்தியா இல்லையா? பேசுற. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. நீ எந்த அளவுக்கு போறியோ நான் அதை விட இறங்கி போவேன். நீ எந்த அளவுக்கு ஹைட்டு போறியோ அதை விட ஹைட்டு. எனக்கு ஒன்றும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன இங்கே பெரிய 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுக்கினா அலையிறேன், அடுத்து ஒரு சீட்டு வாங்கணுன்னு எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வந்தா பெயிலு, என்ன பயப்படவே மாட்டேன், அத்தி போட்டுறேன் பாத்துக்க. அதாவது திருமாவளவனே புரிந்து கொள்ளணும், நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்றதற்கு வந்து நீட்டி முழங்குறீங்க. உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவரே வந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஜனநாயகம்? ஒண்ணு, எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. 2வது, கருத்தியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மை வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை கூட இல்லாத நீங்கள் எல்லாம் ஏன் தலைவராக வர வேண்டும்? தலைமை பொறுப்புக்கான முக்கியமான பண்பே சகிப்புத்தன்மை. அது கூட இல்லாத நீங்கள் எதற்காக தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒன்று. ஏன்னா உங்களை இதைவிட மோசமாக கேவலமாக திமுக நடத்தும் பொழுதெல்லாம் அவங்க கூனி குறுகி நிற்கிறீர்களே, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோணாதா இந்த மாதிரி நமக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோஷம் இல்லையான்னு? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் கட்டி வச்சுத்தானே போய் நிற்கிறீங்க கேவலமாக ஒரு பிளாஸ்டிக் சேருக்கு. அந்த பிளாஸ்டிக் சேருக்கு உட்காரக்கூடிய தன்மானம் இல்லாத நீங்கள் தன்மானம் கொண்ட மற்றவர்களை எதுக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் தாக்குவீர்கள் என்றால் அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். நான் இதுவரை சொல்றேன், இதுவரை திருமாவளவன் நான் அரசியலா தான் பேசியிருக்கேன். எங்க சப்ளான்ல இந்த மாதிரி நடக்குது, வேங்கவேல இந்த மாதிரி நடக்குது, அங்க இப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, இப்பெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறியே, 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறியே அப்படின்ற சமூகத்தின் பேரால் இருக்கிற ஆதங்கத்திலிருந்து பேசுகிறேன். பேசுவோமா மற்ற விஷயங்களை? மன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா, குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.